கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்தொல்லையோடு கண்ணீரோடு இருக்கிற என் அன்பு சகோதரியே, உன்னை ஆவியானவர் ஆற்றி தேற்றி இந்த தேவ செய்தி மூலியமாக உன்னுடைய பொன்னான இருதயத்துக்கு அப்பா மருந்தாக இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பொதுவாகவே நீங்கள் இப்போ கடன் வாங்கிட்டு ரொம்ப கண்ணீரோடு இருக்கிறீங்க. நான் வாங்கின கடத்தை எப்படி அடைப்பேன், எனக்கு எந்த வழியும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, நான் ரொம்ப குழப்பமாக இருக்கிறேன், தற்கொலை எண்ணம் எனக்கு இருக்குது, கடனை கட்டுறதுக்கு வட்டியை கொடுக்கறதுக்கு எந்த வாய்ப்பும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ அப்படியே உடஞ்சி போய் நொறுங்கி போய் கூட நீங்கள் இருக்கலாம். உங்கள் இருதயத்தில் நம்ம ஏன்டா இருக்கிறோம், ஏன்டா வாழ்கிறோம், ஒரு குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டத்தை ஒரு பெண்ணானவை எப்படி சகிக்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும், தாங்க முடியாத குடும்ப சுமையினால், பொருளாதார நெருக்கடினால் பயங்கர கஷ்டத்தோடு கண்ணீரோடு கடந்தொலியோடு இருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவதற்காக தான் உங்கள் மத்தியிலே பேசும்படியாய் ஆவியானவர் என்னை அனுப்பியிருக்கிறார். இந்த தேவ செய்தியை முழுவதும் நீங்கள் கேட்டால் தான் உங்களுடைய குழப்பத்துக்கெல்லாம் விடை கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய குடும்பத்தில் இப்போது கடன் என்கிற பிசாசு உள்ளே உக்காந்துக்கின்னு உங்கள் வருமானத்தை தடை பண்ணி உங்களுடைய தொழிலில் பயங்கர நஷ்டத்தை உண்டாக்கி ஒரு ரூபா கூட உங்களோட வருமானம் உங்கள் கையில் வரவே கூடாதுன்னு சொல்லி சாத்தான் பயங்கரமாக சதி நினச்சி உங்களை கட்டி வச்சிருக்கிறான். கடன் என்கிற ரூபத்தில் பிசாசு வந்து உங்களை ரொம்ப கட்டி அவன் கஷ்டப்படுத்தி வச்சிருக்கிறான். அதுதான் உண்மை. இப்போது உங்கள் இருதயத்தில் நிம்மதி இருக்குதா? சொல்லுங்கள், இருக்குதுங்களா? இல்லை. அப்போ ஏன் உங்கள் இருதயத்தில் இவ்வளோ பாரம், இவ்வளோ கஷ்டம், கண்ணீர், வேதனை, உங்களால் சாப்பிட முடியல, நடக்க முடியல, செயல்பட முடியல, சந்தோஷமாக யாருக்கிட்டேயும் உங்களால் பேச முடியல, எப்போவுமே ஒரு கோபம், எரிச்சல், பிடிவாதம், எப்படி சொல்கிறது, பயங்கரமான ஒரு மிருக சுபாவம் போல் உங்களுடைய சுபாவம் கெடுக்கப்பட்டு உங்களுடைய பொருளாதார கஷ்டத்தினால நான் ஏன் இப்படி இருக்கிறேன்ற கேள்வியோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் கடன் வாங்கிட்டாவே யாருக்குரிய மிருகம் போல் கூட செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. எல்லார் இடத்துலையும் எரிஞ்சு விடுவீங்க, எல்லாருமாலையும் கோவப்படுவீங்க, வீட்டுக்காரர்கிட்ட நல்லா பேச முடியாது, பிள்ளைங்கிட்ட சிரித்து சந்தோஷமாக உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியாது. ஏன்னா அந்த கடன் பிசாசு உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி உங்கள் சுபாவத்தை மிருகம் போல் ஆக்கிட்டு எல்லாருடைய சமாதானத்தை அதனால் நீங்களே கெடுத்துட்டு உங்களுக்குள்ளே தனிமையில் உட்காந்துன்னு அழுதுன்னு இருப்பீங்க. நான் பிள்ளைங்களை இப்படி பேசிட்டேனே, வீட்டுக்காரர்கிட்ட இப்படி பேசிட்டேனே, நம்ம அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியெல்லாம் நம்ம திட்டி விட்டோமே, நம்ம கஷ்டத்துக்கு யாரும் உதவி செய்யலை, நம்ம மனசை யாருமே புரிஞ்சிக்கல, நான் எனக்காக கடன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி தனிமையில் உட்காந்துக்கின்னு பயங்கரமாக நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். ஏன்னா உங்களை நூதனமாக ஏமாற்றி உங்களை கடன் வாங்க வச்சு இந்த நிலைமைக்கு உங்களை சாத்தான் தான் கொண்டு வந்தான். அதனால் இந்த தேவ செய்தியை நீங்கள் கேட்டு உங்களை அப்படியே ஜீவபலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா உண்மையாகவே உங்கள் கடனை அடைக்க அப்பா உங்களுக்கு உதவி செய்வார். என் அன்பு சகோதரி, ஏசப்பா நீ வாங்கின கடத்தை அடைக்கிறதுக்கு ஒரு வழியை திறந்தா உங்கள் வாழ்க்கை சந்தோஷம் தானம்மா? சொல்லுமா. இப்போ நீ எல்லாருக்கிட்டையும் அன்பாக பேசுவ, சந்தோஷமாக பேசுவ, ஃப்ரீயாக இருப்ப, உனக்கும் மன உளைச்சல் இருக்காது, எல்லா பெண்களை போல் நீயும் சந்தோஷமாயிடுவேன். அதே போல் இந்த தேவ செய்தியை பார்க்குற அன்பு சகோதரனே, இந்த பண கஷ்டத்தால் தான் நீ ரொம்ப நொந்து வேதனைப்பட்டுக்கின்னு வருமானம் பத்தலையே, குடும்பத்தை நல்லா பார்த்துக்க முடியல, மனைவி பிள்ளைகளை சந்தோஷமாக வச்சுக்க முடியல, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு கொடுக்க முடியலையே, அப்பா கேட்குறாரு, அம்மா கேட்குது, தங்கச்சி கேட்குறா, அக்கா கேட்குறா, என்னால் எதுவுமே தர முடியல, என் குடும்பத்தை நடத்தவே என்னால் முடியல, என் மனைவி பிள்ளைகளை பார்த்துக்க என்னால் முடியல, எனக்கு கடன் சுமை, இதனால் யாருக்குமே நான் உதவி செய்ய முடியல அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற அன்பு சகோதரனே, உன்னோடும் கர்த்தர் இன்றைக்கு பேசுவார். வருமானம் இல்லாமல் கடன் தொல்லையினால் அவமானத்தை சகிக்கிற என் அன்பு சகோதரியை கர்த்தர் இன்றைக்கு உன்னோடும் பேசுவார். அதனால் கடன் வாங்கிட்டாவே ஒரு அடிமைத்தனம்,
இயற்கையாகவே உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஒரு இருதய கடினம் உங்களை அறியாமலே அது சூழ்ந்து கொள்ளும். ஒரு மிருக சுபாவம் உங்களை அறியாமையே அது சூழ்ந்து கொள்ளும். உங்களால் அப்படியே ஃப்ரீயாக இருக்க முடியாது. ஆண்டவர் சமூகத்துக்கு போனால் கூட உண்மையாக கர்த்தரை ஆராதிக்க முடியாது. வாயை கட்டினது போல், கை காலை கட்டினது போல், அப்படியே மைண்டெல்லாம் ஒரு ரிலாக்ஸ் இல்லாமல் அப்படியே கடினப்பட்டு அந்த பிரசங்கத்தை கூட விருப்பத்தோடு உங்களால் கேட்க முடியும். இப்படிப்பட்ட மன உளைச்சலெல்லாம் இந்த சாத்தான் கொண்டு வரும். எந்த சாத்தான்? கடன் என்கிற சாத்தான். என்னுடைய சேனலில் பொதுவாகவே நான் பேசுகிற எல்லா செய்தியும் பார்த்திங்கன்னா இந்த கடனை பற்றியே இருக்குது. இதற்காக கர்த்தர் என்னை நியமிச்சிருக்கிறார். ஏன்னா அதிசயத்தை பற்றி பிரசங்கம் பண்ண நிறைய ஊழியக்காரர் இருக்கிறார். ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ண நிறைய ஊழியக்காரர் இருக்கிறார். இப்படி பொதுவான சுவிசேஷம் காஸ்பல் பேசுகிற ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்களும் யூடியூப்பில் நிறைய தேவ செய்தியை பார்ப்பீங்க, நிறைய டிவி சேனலில் பார்ப்பீங்க. உங்கள் வீட்டில் கூட அந்த டிவி இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பல விதமான உபதேசம் இருக்கும். அதில் நீங்கள் ஓரளவுக்கு ஆட்சி தேர்ச்சி தைரியப்படுவீங்க. இப்போது ஆண்டவர் என்னை ஏற்படுத்தி முழுக்க கடன் சுமையோடு கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் பேசுகிறதுக்காக தான் கர்த்தர் என்னை வேறு பிரிச்சிருக்கிறார். என்னோடய சேனலில் ஏற்கனவே இந்த கடன் தொல்லையா, கடன் சுமையா, வருமான தடையா அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய ஒரு 17 பாகங்களை வெளியிட கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இது ஆண்டவர் எனக்கு தந்த 18வது பாகமாக இருக்கிறதால இந்த 18வது பாகத்தில் கூட என்னுடைய வாயின் வார்த்தைகள், ஆவியானவரால் பேசப்படுகிற இந்த வார்த்தைகள் அனைத்தும் உங்களோட புண்ணான இருதயத்துக்கு அது மருந்தாக இருக்கும். உங்கள் கடனை நீங்கள் அடைக்கிறதுக்கு ஆவியானவர் உங்களுக்கு ஒரு வழியை திறப்பார். அதனால் நீங்கள் இப்படி கையை இப்படி வச்சிங்க, இப்படி கையை வச்சிங்கன்னு நீங்கள் ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா, நான் இந்த கையில் தான் வந்து கடன் வாங்கினேன். என் அன்பு சகோதரி கேளுமா, ஆண்டவரே இந்த கையினால தான் நான் வந்து கடன் வாங்கினேன். ஆண்டவர்கிட்ட பேசு. நான் கடன் வாங்குறது தப்பு தான், வட்டிக்கு வாங்குறது தப்பு, இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குறது தப்பு, லோனு வாங்குறது தப்பு, எல்லாமே நான் தப்பு தான் பண்ணியிருக்கிறேன். இப்போ தான் நான் உணர்த்தப்பட்டிருக்கிறேன். ஏசப்பா கிட்ட கேட்காம, உங்ககிட்ட அப்பா கிட்ட சொல்லாமல் நான் கடன் வாங்குறது தப்பு ஆண்டவரே. இப்போ நான் மனம் திரும்ப போகிறேன். எனக்கு பாவ மன்னிப்பை தாங்க. இந்த கையில் தான் ஏசப்பா நான் கடன் வாங்கினேன். அந்த வட்டிக்காரங்கிட்ட கந்து வட்டி இந்த கையில் தான் வாங்கினேன். ஸ்பீடு வட்டி, மீட்ரு வட்டி, இப்படி பலவிதமான வட்டியை வாங்கிட்டு வட்டி மேலே வட்டி கட்டிட்டு நான் வாழ்வா சாவான்னு சொல்லி மரணத்தோடு போராடின்னு இருக்கிறேன். ஆண்டவர் யாருக்கிட்டே என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியல, ஃப்ரீயாக பேச முடியல, எல்லாருக்கிட்டையும் கோமா பேசுகிறேன், எரிஞ்சு விழுகிறேன். எனக்குள்ளே நான் வந்து இன்றைக்கி இருக்கிறதா நாளைக்கு இருந்தா, இன்னும் 4 நாளில் சாவோனா, நாளைக்கு செத்துருவோனா, இன்னைக்கு நைட்டு செத்துருவோன்னு சொல்லி மரண பயத்தோடு திகிலோடு இருக்கிறேன். இந்த கையில் ஏசப்பா உங்கள் ரத்தத்தை ஊற்றுங்கன்னு சொல்லி கடன் சுமையோடு கண்ணீரோடு இருக்கிற எல்லா ஆண்டோடைய பிள்ளையும் இப்படி ஆண்டவர்கிட்ட கேளுமா. இப்படி ஆண்டவர்கிட்ட ஏசப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை கேளு. ஏசப்பா இந்த 2 கையில் உங்கள் ரத்தத்தை ஊற்றுங்க. கல்வாரி ரத்தத்தை ஊற்றுனா உண்மையாகவே தரித்திர கட்டெல்லாம் உடைச்சிடும். அதனால்தான் நான் வந்து இந்த கடன் தொல்லையோடு இருக்கிற ஜனங்களுக்கு இப்படி தான் நான் ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இந்த கையில் தான் நீங்கள் வந்து திருவந்து வாங்குறீங்க. இப்படி தானே நீங்கள் முழங்கால் போட்டு, என் அன்பு சகோதரி இப்படி தானம்மா நீ வந்து திருவந்து வாங்குற. அப்போது இந்த திருவந்து வாங்குகிற கையில் கடனை வாங்கிட்டேன். சர்ச்சைக்கு போய் ஆராதனையில் பங்கெடுத்து திருவந்து எடுத்தேன். இதே கையினால் என்ன பண்ணேன், ஏசப்பா கிட்ட கேட்காம நீ கடன் வாங்கிட்டேன். பிசாசு உன்னை கட்டிட்டான். வாங்கின கடத்தை உன்னால் அடைக்கவே முடியல. உண்மையாக பொய்யா? வட்டி தான் கட்டினுக்கிறியா கண்டி, உன்னால் அந்த அசலை கொடுக்க முடியுதாம்மா? ஒரு சில சகோதரிமாருங்க கேளுங்களேன். ஒரு சகோதரியை சந்தித்து எவ்வளோ நாளாக இன்ட்ரெஸ்ட் கட்டுற சிஸ்டர்னு கேட்டால் 5 வருஷம் 10 வருஷம் நான் இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன். ஒரு பிரதர் சந்தித்து, பிரதர் எவ்வளோ கடன் வாங்கினீங்க கேட்டால் அவர் சொல்கிறார் 5 லட்சம் வாங்கினேன்றார். எவ்வளோ நாளாக நீங்கள் பிரதர் வட்டி கட்டினே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார், வருஷக்கணக்கில் நான் வந்து சம்பாரித்த காசெல்லாம் வட்டி மேலே வட்டி தான் கட்டினு இருக்கிறேன். இப்போ அந்த பிரதரையும் அந்த சிஸ்டரையும் தனித்தனியாக கேட்டால், நீங்கள் வாங்கின கடத்தை கொடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லைன்னுவான். இப்படி ஆண்டோடைய பிள்ளைங்க திருவந்தெடுக்கிற அதே கையினால் வட்டிக்காரங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்தை வந்து ரிட்டன் அவங்களால கொடுக்க முடியல. எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க.
சில பேர் சொத்தை விற்று கடத்தை அடைக்கலான்னு நினைக்கிறாங்க. அந்த சொத்தை விற்றா கூட அந்த கடனை அடைக்க முடியல. அப்போ அது ஒரு சாபக்கட்டு என்பதை தெளிவாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிற சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுங்க. நீங்களே சொல்கிறீங்க, நான் வட்டிக்கு வாங்கின தப்பு தான், ஏசாப்பாவுக்கு பிடிக்காது, பரலோகத்துக்கு பிடிக்காது, வசனத்தில் ஆண்டவர் கடன் வாங்கு அப்படின்னு சொல்ல. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் தான் சொல்கிறார். நீயோ கடன் வாங்க மாட்டேன் தான் சொன்னார். ஆனால் என்னுடைய குடும்ப கஷ்டம், பொருளாதார கஷ்டம், தொழில் நஷ்டம், இதனால் நான் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. நான் கடன் வாங்கிட்டேன். ஆனால் ஏசப்பா அந்த கடத்தை என்னால் அடைக்க முடியல. எந்த கையில் நான் கடன் வாங்கணும், அதே கையில் ஏசப்பா உங்கள் ரத்தத்தை ஊற்றுங்க. அப்படி தான்மா நீங்கள் கேட்கணும். என் அன்பு சகோதரி, இப்படியே கேளு. இப்போ வாடகை கட்ட முடியாமல், கரண்ட் பில் கட்ட முடியாமல், வீட்டுக்கு கேஸ் வாங்க முடியாமல், பிள்ளைகளுக்கு வேண்டிய பொருளை வாங்கி கொடுக்க முடியாமல், தாய் வீட்டுக்கு போக முடியாமல், புருஷனோட சந்தோஷமாக இருக்க முடியாமல், புகுந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியாமல் எவ்வளோ வேதனைப்படுறோமா. ஆண்டவன் இந்த கையில் ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு தந்தால் தான் உன் பிரச்சனை சரியா. ஏசப்பா உன் கையில் அந்த ஆசீர்வாதத்தை தராத பட்சத்தில் உன்னால் வாங்கின கடத்தை அடைக்கவே முடியாது. இந்த தேவ செய்தியை பார்க்கிற அன்பு சகோதரியே, உன்னுடைய தரித்திர கட்டை கர்த்தர் இன்றைக்கு உடைப்பார். உன் கையில் அந்த பிசாசு அந்த கடன் ரூபத்தில் கட்டி உன் வருமானத்தை முடக்கி உன்னை அந்த சாத்தா அப்படியே கஷ்டப்படுத்தி வச்சிருக்கு. அதனால் நீ மன நொந்து ரொம்ப ரொம்ப கண்ணீரோடு கூட தனிமையில் அப்படியே வேதனைனால் அப்படியே உடைஞ்சி போயிருக்கிறம்மா. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உன்னை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துவார். அவர் ஆறுதலின் தேவன், அவர் ஒரு சமாதான பிரபு. புண்பட்ட உன்னுடைய இருதயத்துக்கு ஏசப்பா மருந்தாக இருப்பார். கவலைப்படாதம்மா, ஏசப்பா இருக்கிறார். அதே போல் கடன் வாங்கிட்டு கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருக்கிற என் அன்பு சகோதரனே, கவலைப்படாது. உனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலையாப்பா, கவலைப்படாது. ஏசப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். மனுஷங்கிட்ட போய் நீ உதவி கேட்டேன்னா அவன் ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் சொல்லி காட்டுவான். உண்மையா சகோதரனே? உண்மை தானே? என் அன்பு சகோதரியே, நீ யார்கிட்டே போய் உன்னுடைய கடன் சுமைக்காக நீ கை நீட்டினா அவங்களும் ஹெல்ப் பண்ணால் கூட ஒரு நாள் அதை சொல்லி காட்டுவாங்க. அது ஒரு கடன் தானே. இப்போ ஆண்டவரே உனக்கு இறக்க செஞ்சிட்டா உன் வாழ்க்கை சந்தோஷம் தானம்மா? சொல்லுமா, ஆமீன் ஆமீன் சொல்லு. ஏசப்பவே உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு, உன் வருமானத்தை ஆசீர்வதிச்சிட்டாருன்னா உன் வாழ்க்கை சந்தோஷம் தானே. இப்போது உங்களோட அன்பு சகோதரனாகிய நான் ஒரு வசனத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் காட்டப்போகிறேன். இந்த தேவ செய்தியை பார்க்குற அன்பு சகோதர சகோதரி எல்லாருக்கும் நான் காட்டப்போகிறேன். அது என்ன பார்த்தீங்கன்னா, பேதுருன்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு பாவியாக எழுந்தான். மீன் பிடிச்சிக்கின்னு ரொம்ப பாவக்கட்டில் அவன் இருந்தானா இல்லையா? இருந்தான். ஒருவேளை இந்த யூடியூப் சேனலை சத்தியத்தை அறியாத பிள்ளைகள் பார்ப்பீர்களானால் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். பேதுருன்ற ஒரு மனுஷன் பைபிளில் இருந்தான். அந்த பேதுரு பார்த்திங்கன்னா ஒரு பாவியாக இருந்தான், பயங்கரமான பாவக்கட்டில் இருந்தான். ஒரு நாள் தன்னுடைய கூட்டாளிகளோடு மீன் பிடிக்கலான்னு சொல்லி அவன் கடலுக்கு கூட்டாளிகளோடு போனான். போகும்போது வலை மற்றும் அந்த மீன் பிடிக்க தேவையான அனைத்து உபகரணங்களோடு அந்த படகுல அவன் பயணித்தான். இப்போது இரவெல்லாம் என்ன செய்கிறான்? மீன் பிடிக்கிறான். மீன் பிடிச்சி பார்த்தா விடியற் காலம் வரைக்கும் ஒரு மீன் கூட அகப்படாது. சரி, வேறு வழியே இல்லை, தொழிலில் நஷ்டமாயிடுச்சின்னு சொல்லி அவன் கரைக்கு வந்துடுறான். கரைக்கு வந்த பிறகு தன்னுடைய படகை கடற்கரை பக்கத்தில் நிறுத்திட்டு அந்த போட்டில் இருக்கிற வலையை எடுத்து அந்த கடற்கரை மணல் மேலே போட்டு பரப்பிட்டு சிக்கல் எல்லாம், ஏன்னா பொதுவாக மீன் பிடிக்கும் போது வலை போட்டால் மீன் கிடைச்சாலும் கிடைக்கலாலும் எப்படியும் அந்த வலை சிக்கலாயிடும். அதனால் அதை சரி பண்ணி வச்சா தான் மறுநாள் அந்த கடலுக்கு போகும்போது அந்த வலையை பயன்படுத்த முடியும். அதனால் அவன் போட்டை நிறுத்திட்டு அந்த வலையை அலசி கொண்டு இருக்கிறான். அப்போது அவன் வாழ்க்கையில் பயங்கர தோல்வி. நம்ம மீன் பிடிச்சோம், தொழிலில் ரொம்ப நஷ்டமாச்சு. நம்ம கூட்டாளிகளோடு போய் மீன் பிடிச்சோம், நம்மளுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. ரொம்ப ரொம்ப மன துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிறான். எப்போன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை அறியாததுக்கு முன்னாடி. ஓகேங்களா? இயேசு கிறிஸ்துவை அவன் அறிந்து கொள்வதற்கு முன்பதாக பாவியாகவும் இருக்கிறான், தரித்திரனாகவும் இருக்கிறான்.
அவனுக்கு எந்த ஆசீர்வாதம் இல்லை, அவனுடைய கையின் பிரயாசங்களில் பயங்கர ஒரு சாபக்கட்டு இருந்தது. இப்போ ஏசப்பா அவன் கிட்ட போய் உன்னுடைய படகை கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? படகை கேட்குறாரு அப்பா. ரட்சிக்கப்படாதவன், பாவத்தில் இருக்கிறவன், தரித்திரத்தில் இருக்கிறவன் அப்பா கேட்ட உடனே அந்த படகை கொடுத்துட்றான். ஒரு விதத்தில் பேதுருக்கு அப்போவே ஒரு நல்ல மனசு இருந்திருக்கு. ஆண்டவர் கேட்குறாரே, அதுவும் நம்ம போட்டு தான் வேணும்னு சொல்கிறாரே, நிறைய போட்டு இங்கே இருக்குது, நிறைய படகு இங்கே இருக்குது, ஆனால் அப்பா வந்து நம்ம போட்டை கேட்குறாரு சொல்லி அவன் சந்தோஷமாக கொடுத்துட்டான். அதன் பிறகு அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த போட்டில் உட்காந்துக்கின்னு பிரசங்கம் பேசுகிறார். ஏன்னா அந்த கடற்கரையில் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய ஜனம் வந்திருக்குது. திரளான ஜனங்கள் ஏசப்பாவுடைய பிரசங்கத்தை ஆசையை கேட்க வந்ததால் ஏசப்பா அங்கே என்ன பண்ணுறாரு, வந்த எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பேசுகிறார். இப்படி சுவிசேஷம் ஆண்டவர் பேசுகிற பிறகு எல்லா ஜனங்கள் ரொம்ப சந்தோஷமாக விடுதலையோடு அவங்க வீட்டுக்கு இடத்துக்கு போயிடுறாங்க. இப்போ தனக்கு படகு கொடுத்த இந்த பேதுருக்கு ஆண்டவர் அதிசயம் செய்யலான்னு சொல்லி அவங்ககிட்ட என்ன சொல்கிறாரு, உன்னுடைய போட்டை வந்து சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளு அப்படின்னு அப்பா சொல்கிறார். அப்போது இந்த பேதுரு சொல்கிறான், ஆண்டவரை இரவு முழுவதும் நான் பிரயாசப்பட்டு என் தொழிலில் இப்போ நஷ்டப்பட்டு ரொம்ப கண்ணீரோடு கூட இருக்கிறேன். இரவெல்லாம் வலை போட்டு பார்த்தேன், ஒரு மீன் கூட அகப்படலை. ஆனால் உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், வலையை போடுறான். அவனுடைய வாழ்க்கையில், அவன் பிஸ்னஸில் பார்க்காத ஒரு அதிசயத்தை கர்த்தர் அவனுடைய கண்களை காண செஞ்ச. எங்கே போட்டுக்குது பார்த்தீங்களா இந்த சத்தியம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் தயவு செய்து பைபிளை திறந்து எடுங்க. ஏன்னா இப்போ தொழில் நஷ்டம், வருமானம் இல்லை, கடத்துக்கு மேலே கடன் வாங்கிட்டு வட்டி கட்ட முடியாமல் மீள முடியாத துக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க. இந்த வேத பகுதியில் ஒரு 3 சாபக்கட்டை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். மொத்தம் 3 சாபக்கட்டு. ஒன்று, பேதுருடைய கையில் வந்து சாபக்கட்டு இருக்குது. 2வது, அவனுடைய போட்டில் வந்து சாபக்கட்டு இருக்குது. 3வது, அவனுடைய வலையில் வந்து சாபக்கட்டு இருக்குது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? பேதுருடைய கையில் சாபக்கட்டு, அவன் போட்டில் சாபக்கட்டு, அவன் வலையில் சாபக்கட்டு. இப்போ ஆசீர்வாதம் எப்படி வரும்? இதுவும் இல்லாமல் இயேசு அறியாத ஒரு பாவியாக இருக்கிறான். பாவத்திலையும் சாபத்திலையும் எல்லா விதமான பழக்க வழக்கங்களோடு இருக்கிறான். இப்போது அந்த தொழிலில் அவன் நஷ்டப்பட்டு தோற்று போய் வெக்கப்பட்டு அவமானப்பட்டு மனம் நொந்து உடஞ்சி போயிருக்கும் போதும் கர்த்தருக்காக அந்த போட்டை அவன் வந்து ஊழியத்துக்காக கொடுத்ததால் இவனுக்கு ஆண்டவர் அதிசயம் பண்ணி இவனுடைய தொழில் நஷ்டத்தை மாற்றி இவனை சந்தோஷப்படுத்தலான்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிட்டேன். புரியுதா உங்களுக்கு? இப்போது ஏசப்பா உங்களை சந்தோஷப்படுத்த முடிவு பண்ணிட்டார்னா அந்த சந்தோஷத்தை யாருமே கெடுக்க முடியாது. உண்மையாக போய்ங்களா? இப்போது உங்களுடைய கடன் சாபக்கட்டை உடைக்கன்னா அவரால் மாத்திரம்தான் முடியும். ஏன்னா உங்கள் கையில் ஒரு வேளை சாபக்கட்டு இருக்கலாம், அல்லது உங்கள் முன்னோர்களுடைய சாபக்கட்டு இருக்கலாம். ஆனால் தான் உங்களுக்கு தொழிலில் நஷ்டம் வருது. உங்கள் கண்ணு முன்னாடியே எல்லாரும் நல்லா தொழில் செய்து நல்லா பழைப்பாங்க, நல்லா ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஆனால் உங்கள் பிஸ்னஸ் மாத்திரம் ஆசீர்வாதமே வராது. தொழிலில் நஷ்டப்பட்டு ரொம்ப நீங்கள் வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி தான் அந்த தொழிலை நடத்தக்கூடிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பேதுருக்கு அதிசயம் செய்த தேவன் உங்களுடைய தொழில் நஷ்டத்திலிருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை என் தேவன் தருவார் என்று நான் விசுவாசத்தோடு இந்த தேவ செய்தியை உங்களோடு பேசி கொண்டு வரேன். ஏன்னா இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணாதான், பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்பட்டாதான் குடும்பத்தையும் மனைவி பிள்ளைகளையும் ஒரு பிள்ளை வந்து ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து சந்தோஷமாக வைத்துக்கொள்ள முடியும். புரியுதா உங்களுக்கு? தொழில் நஷ்டப்பட்டுட்டாவே அந்த குடும்பம் அவ்வளோதான். அதாவது நீங்கள் எந்த தொழில் வேணால் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அந்த தொழிலில் ஒரு நஷ்டம் வந்துட்டால் அந்த நஷ்டத்தை கண்டிப்பாக உங்களால் தாங்க முடியாது. உண்மையாக பொய்யாமா? ஒரு தொழிலில் ஒரு நஷ்டம் வந்துச்சுன்னா அந்த நஷ்டத்தை உங்களால் தாங்க முடியுமா? தாங்க முடியாது தானே? இப்போ அந்த தொழில் நஷ்டத்தை கர்த்தர் ஈடுகட்டுவார். உங்கள் தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். அதனால தான் லூக்கா 5ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்க்க சொல்கிறேன். அதில் ஐயரே, நாங்கள் ராவு முழுவதும் கடலுக்கு போனோம், வலையை போட்டோம், ஒரு மீன் கூட அகப்படலை. அப்போ இதில் ஒரு 3 தரித்திர பிசாசு இருக்குது. நான் ஆவிக்குரிய தரிசனம் பார்த்து பேசின்னு இருக்கிறேன். ஆவிக்குரிய தரிசனங்கள் வெளிப்பாடுகளை கர்த்தரிடத்தில் கேட்டு இன்றைக்கி இதை வச்சு உங்களுடைய தொழிலில் இருக்கிற தரித்திர பிசாசை துரத்தலாம்,
அப்படின்ற ஒரு விஷனோடு ஒரு தரிசனத்தோடு ஆவியானவர் இன்றைக்கி என்னை பேச வச்சுருக்கிறாருமா. இந்த தேவ செய்தியை பார்க்குற நீங்கள் ஒருவேளை வியாபாரிகளாக அல்லது தொழில் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் உங்கள் தொழில் ஆசீர்வாதம் வரலை, ரொம்ப உங்களுக்கு தொழிலில் நஷ்டம், பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க, வட்டி மாத்திரம் கட்டின்னு இருக்கிறீங்க, நாளைக்கா இன்றைக்கி அந்த தொழிலை நடத்தலாமா வேணாம்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்தை காட்டுறேன். இப்போது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பேதுரு உங்களுக்கு காட்டப்பாரு. அவன் தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த நிமிஷமே ஆசீர்வாதம் அவனுக்குள்ளே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவன் கையில் இருந்த தரித்திர கட்டு உடையுது, அவன் போட்டில் இருந்த தரித்திர கட்டு உடையுது, அவன் வலையில் இருந்த தரித்திர கட்டும் உடையுது. நான் ஏற்கனவே சொன்னேன், 3 தரித்திர பிசாசு அவனோட தொழிலை நஷ்டப்படுத்தி வச்சிருந்து. ஒன்று, அவன் கையில் ஆசீர்வாதம் இல்லை, அவன் போட்டில் ஆசீர்வாதம் இல்லை, அவன் வலையிலையும் ஆசீர்வாதம் இல்லை. இப்போது பாவத்தோடு சாபத்தோடு எந்த ஆசீர்வாதம் இல்லாமல் தொழிலில் நஷ்டப்பட்டு ரொம்ப கண்ணீரோடு இருந்த பேதுருவை ஆண்டவர் ஆசீர்வச்சாரா இல்லையா? சொல்லுமா. நீங்கள் ஒருவேளை பெட்டி கடை, டீ கடை, தள்ளுவண்டி கடை, டிஃபன் கடை அல்லது எதனா ஒரு பெரிய பிஸ்னஸ் கூட நீங்கள் செய்கிற நபர்களாக இருக்கலாம். அந்த தொழிலில் ரொம்ப ரொம்ப நஷ்டத்தையும் அவமானத்தையும் நிந்தைகளும் நீங்கள் சகிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். உங்களால் அதிலிருந்து மீள முடியாமல் வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி எப்படியோ சமாளித்து பார்த்தீங்க. ஆனாலும் அந்த தொழிலில் உங்களுக்கு ஆசீர்வாதமே வராமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, அந்த தரித்திர பிசாசை நான் தான் துரத்துவேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களை தைரியப்படுத்துகிறேன். அதனால் தோற்று போயிட்டோம், நம்ம பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு, நம்ம இனி எழுந்து வர முடியாது, கடத்தை அடைக்க முடியாது, நமக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடன் ஆயிடுச்சு, நம்மளால் அதிலேருந்து மீண்டு வெளியே வர முடியாது, அதனால் பேசாமல் நம்ம மறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தயவு செய்து என் அன்பு சகோதரியே சகோதரியே, உன் தொழில் நஷ்டத்தை நினச்சி வேதனைப்படாது. இங்கே ஒரு பெரிய தெய்வம் ஒருவர் இருக்கிற, அவர் பேர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நினச்சார்னா ஒரே நிமிஷத்தில் உன் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படும். அது சிறு தொழிலாக இருக்கட்டும், பெரிய தொழிலாக இருக்கட்டும், அது தள்ளுவண்டி கடையாக இருக்கட்டும், அது டீ கடை, டிஃபன் கடையாக இருக்கட்டும், ஒரு பழக்கடையாக இருக்கட்டும், பூக்கடையாக இருக்கட்டும், எந்த கடையாக இருக்கட்டும், அல்லது பெரிய பெரிய பிஸ்னஸை நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்களானால் கூட அதில் நஷ்டம் நஷ்டம் நஷ்டம், தோல்வி தோல்வி தோல்வின்னு சொல்லி நீங்கள் அப்படியே மனம் நொந்து ஒட்டஞ்சி போயிருக்கலாம். அதிசயங்களை செய்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கி உங்களை சந்திக்க வர, அன்னைக்கு ஒரு மீன் கூட எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி கண்ணீரோடு இருந்த பேதுருடைய கண்களை பிரமிப்பாகிற அளவுக்கு இந்த தேவன் ஒரு அதிசயத்தை காட்டுறார். இந்த வேத பகுதியில் பேதுருக்கும் அவன் கூட்டாளிகளுக்கும் பயங்கர ஒரு பிரமிப்பை கர்த்தர் உண்டாக்குறார். பாருங்கள், ஒரே நிமிஷத்தில் ஆண்டவர் அந்த 3 தரித்திர பிசாசை உடைச்சி, அந்த சாத்தாங்கட்டை உடைச்சி அவன் தொழிலில் பயங்கர பிளஸ்ஸிங்கை இந்த தேவன் உண்டாக்குனார். இப்போ தரித்திரமான கையில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு தரித்திரமான கையில் தரித்திரமான வலையை அவன் போடுறான். கையும் தரித்திரம், வலையும் தரித்திரம். அவனே சொல்கிறான், நான் இரவெல்லாம் வலை போட்டு மீன் பிடிச்சேன், ஒரு மீன் கூட கிடைக்கலன்னு இதே பேதுரு தான் சொல்கிறான். இப்போ ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வார்த்தையின்படி வலையை போகிற சொன்ன உடனே அவன் கையில் அந்த தரித்திரம், எந்த கையில் அவன் வலையை போட்டானோ அந்த வலையில் இருக்கிற தரித்திரம் உடையுது. இப்போ இழுக்க முடியல. அந்த ஆசீர்வாதத்தை, கர்த்தர் தந்த அந்த ஆசீர்வாதத்தை பேதுருவால் இழுக்க முடியல. இப்போது அதை எப்படியோ கூட்டாளிகளோடு சேர்ந்து மற்ற கூட்டாளிகளை வர வச்சு அந்த போட்டை இழுத்து கோடை கணக்கில் மீன்களை வாரி 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 பேதுருவும் அவன் கூட்டாளிகளும் போட்டு ஃபுல்லாக நிரப்புறாங்க. இதுவும் இல்லாமல் இன்னொரு போட்டு ஃபுல்லாக நிரம்பி வழியுது. அப்படியே கரைக்கே கொண்டு வர முடியாத அளவுக்கு இந்த பேதுருடைய வாழ்க்கையில் இந்த தேவன் ஒரு அற்புதத்தை செஞ்சார். என் அன்பு சகோதரியே, இது அற்புதத்தின் நேரம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற நேரம். உன்னுடைய தொழில் நஷ்டத்தை கர்த்தர் மாற்றுகிற நேரம். உண்மையாகவே நீ தேவனை விசுவாசிமா. லூக்கா 5ஆம் அதிகாரத்தை நீ படிச்சுட்டு இப்படி கையை இப்படி விரித்து, ஏசப்பா இந்த தரித்திரம் பிடிச்ச கையில், வட்டிக்கு வாங்கின இந்த கையில், கந்து வட்டி கட்டுற இந்த கையில், ஸ்பீடு வட்டி மீட்ரு வட்டி கட்டுற இந்த கையில், ஆண்டவரே டெய்லி
என்னோடய வருமானத்தை ஃபுல்லாக வட்டிக்காரன் தான் சாப்பிட்றான். இந்த கையில் உங்கள் ரத்தத்தை ஊற்றி உங்களுடைய வார்த்தையை அனுப்பி என்னை ப்ளஸ் பண்ணுங்கன்னு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு கேளு. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பிரமிப்பை காட்டுவார், ஒரு பெரிய பிரமிப்பை காட்டுவார். உங்கள் தொழிலில் பயங்கர ஆசீர்வாதத்தை உண்டாக்குவார், பயங்கர பிளெஸ்ஸிங்கை உண்டாக்குவாருமா. உண்மையிலே சொல்கிறேன். அதாவது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்காத அதிசயத்தை கர்த்தர் பார்க்க வைப்பார். ஆனால் பிரமிப்பு உண்டாவது அன்னைக்கு பேதுருக்கு அவன் கூட்டாளிகளுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு ஆச்சரியம். என்னடா இது, இப்படி ஒரு அதிசயம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்ததே இல்லையே, இவ்வளோ பெரிய அற்புதத்தை ஒரு நிமிஷத்தில் ஏசப்பா செஞ்சிட்டாரு, அப்பா செஞ்சிட்டாருன்னு சொல்லி எல்லாருக்கும் ஆச்சரியம் வருது. நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஏசப்பா உங்கள் கண்ணீரை துடைச்சி ஒரு அதிசயம் காட்டி உங்களை அப்படியே ஆண்டவர் தூக்கி விடுவார். அதனால் என் தொழிலில் நஷ்டம் வந்துடுச்சு, லட்சக்கணக்கில் நான் கடன் வாங்கிட்டேன், கோடிக்கணக்கில் கடன் வாங்கிட்டேன், என் வீடு வாசல் சொத்து எனக்கு உண்டான எல்லாத்தையும் விற்றா கூட என் கடத்தை அடைக்க முடியாது, எனக்கு ஆசீர்வாதம் வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நீங்கள் அப்படியே உடஞ்சி போய் ஒரு மூலையில் உட்காந்துறாதி. அப்பா நினச்சார்னா ஒரே நிமிஷம்தான், அது எந்த ரூபத்தில் எப்படி வந்து ஆசீர்வாதம் வரும்னு சொல்லவே முடியாது. ஒரே நிமிஷத்தில் சூழ்நிலை ஆண்டவர் மாற்றிடுவார், பயங்கர பிரமிப்பை உண்டாக்கி தருவார். உண்மையிலே சொல்கிறேன், பயங்கரமான அதிசயத்தை அற்புதத்தை நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளு. இதில் பாருங்கள், ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். உபாகமம் 28:8 பாருங்களேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். என்னம்மா போட்டுக்குது என் அன்பு சகோதரியே, என்ன போட்டுக்குது? கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அப்போ ஆசீர்வாதம் வேணும்னா அவர் கட்டளையிடணும். பரலோகத்திலிருந்து ஆண்டவர் உனக்கு ஒரு கட்டளை அனுப்பணும். இந்த பிள்ளை வறுமையில் கஷ்டத்தில் கடந்தோல்ல கண்ணீரில் இருக்குது, இந்த பிள்ளையுடைய கண்ணீரை துடைக்க போகிறேன்னு சொல்லி அங்கே மேலே இருக்கிற அப்பா வந்து ஒரு கட்டளை, ஒரு சைனு, ஓகே என் பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் தரேன்னு சொல்லி ஒரே ஒரு கட்டளை, முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. அவ்வளோதான். நீ எவ்வளோமா, நான் சொல்கிறேன் உன்னுடைய சொந்த சகோதரர் போல் சொல்கிறேன், நீ எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் ஒரு நிமிஷத்தில் கொடுப்பேன். ஏன்னா வசனம் அப்படி தான் இருக்குது. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் என்ன போட்டுக்குது? உபாகமம் 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார், பிளஸ்ஸிங்கை கட்டளையிடுவார். சாபக்கட்டு இருக்காது, தரித்திரம் இருக்காது, வியாபாரத்தில் வந்து தடை இருக்காது, தொழிலில் வந்து நஷ்டம் ஏற்படாது. அப்போது வசனம் பொய்யாகாது. நீங்கள் வசனத்து மேலே கையை வச்சு, ஏசப்பா நீங்கள் சொன்னீங்களே உன் களஞ்சியங்களில் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் தருவேன் நீங்கள் சொன்னீங்களா? இப்போ என் வாழ்க்கை ஃபுல்லாக சோதனை ஆண்டவரை, வேதனை அனுபவிச்சுன்னுக்கிறேன், கண்ணீரை அனுபவிச்சுருக்கிறேன், அவமானத்தை ஆண்டவரை அனுபவிச்சுக்கிறேன். கடன் வாங்கிட்டு கடன்காரன் கேட்ட கேள்வியெல்லாம் நினச்சி இரவெல்லாம் தூங்க முடியல, சாப்பிட முடியல. நான் உங்கள் பிள்ளை, தயவுசெய்து என் பாவத்தை மன்னிச்சு, நான் பண்ண விசுவாச துரோகத்தை மன்னிச்சு ஆண்டவரை என்னை நீங்கள் வாழ வைக்கணும், நான் பொருத்தனையாக கூட பண்ணிடுறேன்ப்பா, இனிமேல் சாகர வரைக்கும் நான் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை கூட நான் பண்ணிடுறேன். தயவுசெய்து இந்த ஏழையை காப்பாற்றுங்க, இந்த திக்கற்றோட காப்பாற்றுங்க, இந்த அனாதையை காப்பாற்றுங்க. யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான் என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே விழுந்துருமா. ஏசப்பா கையா பாதத்தில் விழுந்துரு, ஏசப்பா பாதத்தில் அப்படியே விழுந்துடு. ஏசப்பா நீங்கள் தான் என்னை வாழ வைக்கணும், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் தான் கொடுக்கணும். நீங்கள் கொடுக்காத பட்சத்தில் எப்படி எனக்கு பிளெஸ்ஸிங் வரும்? உபாகம் 28:8 நீங்கள் சொன்னீங்களப்பா, உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன், நீங்கள் சொன்னீங்களா, என்னை ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் கேளு. இனிமேல் கடன் வாங்க மாட்டேன், உங்களை கோபப்படுத்த மாட்டேன், நான் பண்ணது தப்பு, இனிமேல் ஏசப்பா தெரிஞ்சு தெரியாமல் கூட நான் கைமாற்ற கூட கடன் வாங்க மாட்டேன், என்னை நீங்கள் ஆசீர்வச்சு, என் தொழிலை ஆசீர்வச்சு, என் வருமானத்தை நீங்கள் பெருக செய்யுங்க அப்படின்னு இந்த உபாகம் 28:8 வச்சு நீ ஆண்டவர்கிட்ட கேளுங்க.
அது மாத்திரமில்லை, அவர் ஆண்டவர் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன்றார். அதே அதிகாரத்தில் ஆவியானவர் சொல்கிறாரு, உன் கூடையும் மாவு பிசுகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தா ஆண்டோடைய வார்த்தை சொல்லுதுமா. ஆனால் பிளஸ்ஸிங்குக்கு பதிலாக சாத்தா இன்றைக்கி என்ன பண்ணுறான்? ஆசீர்வாதத்தை தடை பண்ணிவிட்டு கடன் சாபத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு வாழ்க்கை முழுவதும் அந்த பிசாசு கையில் மாட்டிக்கின்னு இன்றைக்கி கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்க அழுதுன்னு இருக்கிறேன். இன்றைக்கி தான் என்னுடைய கடன் சும்மா மாறுன்னு சொல்லி ஒவ்வொரு சகோதர சகோதரோடைய இறுதியும் அப்படியே துடியாக துடிச்சுன்னு இருக்கு. உங்கள் கடன் சும்மா மாறினா இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இரக்கம் செஞ்சால் தான் முடியும். அவர் இரக்கம் செய்து உங்களுடைய கடன் சாபக்கட்டிலேருந்து, தரித்திர கட்டிலேருந்து, வறுமையிலேருந்து, பஞ்சத்திலேருந்து, பசியிலேருந்து உங்களை ஆண்டவர் மீட்டு திருப்புவார். ஆனால் நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணணும். அந்த பொருத்தனை என்னென்னா, ஏசப்பா இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன், நீங்கள் தான் எனக்கு எல்லாம், யெகோவாயீரே நீர் எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க, என்னை பார்த்துக்கொள்ளுங்க, எங்கள் வீட்டுக்காரை பார்த்துங்க, என் பிள்ளைங்களை பார்த்துங்க, என் பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க. உங்களை மீறி நான் ஒரு ரூபா ஒத்த பைசா கூட, ஒரு 10 காசு கூட நான் போய் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி விசுவாசத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்துரு. அந்த விசுவாசமே உங்களை உயர்த்த ஆரம்பிச்சிடும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? விசுவாசத்துக்கு உங்களை அப்படியே அர்ப்பணிக்கணும். ஆண்டவரை உங்களை மாத்திரம் தான் நம்புவேன், உங்களை மாத்திரம் தான் விசுவாசிப்பேன், நீங்கள் கொடுத்தா மாத்திரம்தான் தொழிலில் போட்டு நான் எடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட உங்களை அர்ப்பணி. அப்போது உங்கள் வீடு ஆசீர்வாதமாயிடும், உங்கள் தொழில் ஆசீர்வாதமாயிடும், உங்கள் வருமானம் ஆசீர்வாதமாயிடும், உங்கள் பிள்ளைங்க எல்லாமே பிளெஸ்ஸிங்காக மாறிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஒப்பு கொடுக்குறீங்களா? நான் ஜெபம் பண்ணுறேன். ஒப்பு கொடுக்குறீங்களா? கண்ணை மூடுங்க. ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிடுங்க. அப்படியே ஒப்பு கொடுத்து ஏசப்பாக்கிட்ட அப்படியே அவருக்கு பாதத்தில் விழுந்துடு. நீங்கள் தான் இல்லை ஆண்டவர், உங்களை தவிர நான் இனிமேல் யாரையுமே நம்ப மாட்டேன், யாரையும் விசுவாசிக்க மாட்டேன், நீங்கள் தான் என்னை வாழ வைக்கணும். உபாகம் 28:8 என்னை ஆசீர்வதித்து, என் தொழிலை ஆசீர்வதித்து என்னை உயர்த்துங்க. அன்றைக்கி தரித்திரத்தில், சாபத்தில் ஆண்டவர் கட்டில் இருந்த பேதுருவை ஆண்டவரை நீங்கள் சந்தித்து அவன் பாவத்தை மன்னிச்சு, அவனுடைய கையில் இருக்கிற சாபக்கட்டு, வலையில் இருக்கிற சாபக்கட்டு, அவன் போட்டில் இருக்கிற சாபக்கட்டெல்லாம் உடைச்சி அவனுக்கு ஒரு பிரமிப்பை காட்டி அவனை சந்தோஷப்படுத்தி அவனை பெரிய ஊழியக்காரனாக ஆக்கி பரலோகத்தோடைய திறவுகளை கொடுத்து ஆண்டவர் எவ்வளோ நான் ப்ளஸ் பண்ணிங்க, என்னையும் ப்ளஸ் பண்ணுங்க, என்னையும் ஆசீர்வதி. நானும் உங்களுக்கு ஊழியம் செய்யணும், நானும் ஆண்டவர் சுவிசேஷம் அறிவிக்கணும், ட்ராக்ஸ் கொடுக்கணும், நான் ஆண்டவரை ஊழியம் பார்க்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், எனக்கு வருமானத்தை தாங்கன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்து ஜெபம் பண்ணுறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, தேவகுமாரனுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னவரே, இந்த தேவ செய்தியை பார்த்த ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். தொழிலில் நஷ்டப்பட்டு கண்ணீரோடு, உபத்திரத்தோடு, பலவிதமான குழப்பத்தோடு, மரண பயத்தோடு, திகிலோடு, வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நான் சந்தோஷத்தை அனுபவிக்கலன்னு சொல்லி ஆண்டவரே பிஸ்னஸை லாஸ் ஆகி கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே வியாபாரிகளுக்காக, ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனுகளுக்காக ஆண்டவரே, ஆண்டுடைய பிள்ளைகள் எந்த விதத்தில் நஷ்டப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக இந்த தேவ செய்தியை பேசி இப்போது ஆண்டவர் தொழிலில் நஷ்டப்பட்டு இருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தில் நான் வேண்டுகிறேன். அப்பா, இப்போது தகப்பன் பரலோகத்திலிருந்து இறக்க செய்து ஆண்டவரை கையில் இருக்கிற சாபக்கட்டு, பிஸ்னஸ் இருக்கிற சாபக்கட்டை நீங்கள் உடைச்சி அந்தந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். அது மாத்திரம் என்னிடத்தில் ஜெப குறிப்பு கேட்டு வேண்டிக் கொண்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவங்க பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவர் கடன் சும்மா இருக்கக்கூடாது. கடன் என்கிற ஈவில் ஸ்பிரிட் வந்து அவங்களுக்குள்ள கிரியை செய்யக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் அந்த கடன் சாபக்கட்டை நீங்கள் உடைங்க ஆண்டவர். அந்த வட்டிக்கு மேலே வட்டி கட்டு ஆண்டவர் வேதனையும் கண்ணீரை அனுபவிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துங்கப்பா. நீங்கள் தைரியப்படுத்துங்க ஆண்டவர். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க நான் வேண்டுகிறேன். அது மாத்திரம் உபாகம் 28:8 கொடுத்துருக்கிறீங்க. உன் களஞ்சியங்களை நீ கையிடும் எல்லா வேலைகளும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். கர்த்தர் உனக்கு தந்த அந்த தேசத்தில் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று நீங்கள் சொன்னீங்கப்பா. இப்போது ஆண்டவர் கடந்தொலியோடு கண்ணீரோடு புலம்பிக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி ஆண்டவரை பெரிய காரியங்களை அவர்களுக்கு நீ செய்வீராக. இந்த தேவ செய்தியை பார்த்த ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவங்க பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க, அவங்க பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. சகல காரியத்தில் ஆண்டுடைய பிள்ளைங்க பிளஸ்ஸிங்காக இருக்க ஜெபிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையர் பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமே. God bless you. Praise the Lord.